திருவல்லிக்கேணி ரயில் நிலையம் பகுதியில் பல கோடி ரூபாய் செலவில் பக்கிங்ஹாம் கால்வாய் தூர்வாரப்பட்டும் மீண்டும் குப்பைகள் தேங்கி கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். நாம் நிற்கக்கூடிய பகுதி திருவல்லிக்கேணி பறக்கும் ரயில் நிலையம் அருகில். இந்த ரயில் நிலையத்தின் அருகில் தான் பீகானல் செல்கிறது, பக்கிங்ஹாம் கால்வாய் செல்கிறது. இது கூவம் ஆற்றில் கலந்து அங்கிருந்து முகத்துவாரம் வழியாக செல்லும். இதற்கு பல கோடி ரூபாய் செலவு செய்து தூர்வாரும் பணி தொடங்கப்பட்டது சில நாட்களுக்கு முன்பு. தூர்வாரும் பணிகள் ஓரளவுக்கு முடிந்திருந்தாலும் கூட மீண்டும் குப்பைகள் சேரக்கூடிய நிலை தான் இந்த பகுதியில். ஏனென்றால் குப்பைகள் வந்து மழைநீர், அதாவது கழிவு நீரும் சரி மழை நீரும் சரி சீராக செல்வதற்காகத்தான் இந்த தூர்வாரும் பணியை மேற்கொண்டார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காட்சியே வந்து அனைத்து குப்பைகளுமே அங்கே தேங்கியிருக்கு. இதனால் இங்கே கழிவுநீர் தேங்கக்கூடிய ஒரு சூழல். அதே போல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதியும் இங்கே இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு நிலையமாகட்டும் எதுவுமே அனைத்துமே நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஆபத்தாக அவ்வளவு குப்பை கழிவுகள் உள்ளது. ஏனென்றால் மழைக்காலம் என்றாலே டெங்கு போன்ற மற்ற மலேரியா போன்ற பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படக்கூடிய சூழலில் இங்கே இருக்கக்கூடிய பகுதியே மிகவும் ஒரு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலை தான் இருக்கிறது. நோய் தொற்றிலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியுமா? ஏனென்றால் மீண்டும் மீண்டும் பல முறை அரசு நடவடிக்கை எடுத்து வந்தாலும் கூட இந்த பகுதிகளிலும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு குப்பைகளும் அசுத்தமாக காணப்படுகிறது. குறிப்பாக துணை முதல்வர் தொகுதி என்று திருவல்லிக்கேணி பகுதி துணை முதல்வர் தொகுதியாக இருந்தாலும் கூட உடனடி அவர் தீவிரமாக நேரடி பார்வையில் கவனம் செலுத்தி இந்த பிரச்சனையை தீர்வு காண வேண்டும். அப்பொழுதுதான் பொதுமக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். ஏன்னா நோய் தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும். அதே போல அந்த குப்பைகள் அகற்றி மழைநீர் கழிவுநீர் சீராக செல்லக்கான வழிவகை செய்ய வேண்டும். ஒளிப்பதிவு விக்ரமன், அன்பழகன்.